இந்தியா பாகிஸ்தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அது போரா மாறாமல் இருப்பதற்கான சீஸ்ஃபயர் வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர ஒப்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயருக்கு பிறகு வயலேட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும், அதன் பிறகு இன்னைக்கு முழு அமைதியாக இருப்பதற்கான காரணமும் யாருக்குமே தெரியல. பாகிஸ்தான் ஏன் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கு ஒத்துக்கொண்டார்கள்? இந்தியா திரும்ப அடிச்சிட்டு இருந்தாங்களே, அவங்க ஏன் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டார்கள்? இதற்கு நடுவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழக அரசியலில் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இந்திய அரசியலில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எதற்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து முதல்ல சீஸ்ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார், இந்திய அரசாங்கம் ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யுத்தம் நடந்தது, யுத்தத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்க, எந்தெந்த இடத்துல அடித்தாங்க, எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்குது, எந்த அளவுக்கு எதிரிக்கு லாஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாம் இந்தியாவினுடைய இராணுவத்துக்கும் இந்தியாவினுடைய முக்கியமான பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், இல்லாட்டி வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், இவங்களுக்கு போதுமான அளவுக்கு டேட்டா இருக்கும். இதை பற்றி அதிகமாக நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் மட்டும் கிடையாது, யாராலையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. பாகிஸ்தானுடைய நியூஸ் மீடியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க இதில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை அவங்களுடைய தலைப்புச் செய்தியாக போட்டிருக்காங்க. ஈவன் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் கூட இந்த யுத்தத்தில் நாம தான் ஜெயித்தோம், நம்முடைய எதிரிகள் கோழைகள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து கோழைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிவிட்டது அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு 19 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சொன்னார். ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட வயலேஷனை பற்றியோ, எகெயின் ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறத பற்றியோ நம்முடைய தலைவர்கள் யாருமே இன்னும் ஒரு ட்வீட் வழியாகவோ இல்லை அரசு ஆணை வழியாகவோ வெளியிடவே இல்லை. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முதல்ல ட்வீட்டை போடுறார். அதன் பிறகு தான் இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். இப்போ எல்லாத்தையும் இருக்கக்கூடிய கேள்வி, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் முன்னாடி வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். உள்ளூர் அரசியலை விட்டுட்டு உலக அரசியலை திரும்பி பார்க்குற அந்த அரசியல் தலைவர்களுக்கு சொல்லிடுறேன். அது தமிழ்நாட்டில் இருந்தால் இருக்கட்டும், இன்றைக்கி வேற கருணாஸ் மாதிரியான ஆட்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க, 5 கிலோமீட்டர் பேரணி நடத்தினாங்க, அதனால் திடீர்னு போர் நின்றுருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிக்கு நடுவில் உலக அரசியலில் கடைசியாக நடந்த 2 போர் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். ஒன்று ரஷ்யா உக்ரைன், இன்னொன்று வந்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வர்றதுக்கு கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் அதிபரான பிறகு 24 மணி நேரத்தில் அந்த போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு சொன்னார். இங்கே யாராவது கேட்டாங்களா? அது எப்படிங்க ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 வருடங்களாக ஓடிட்டுருக்கு, நீங்கள் கேம்பெயின் பண்ணுறீங்க, கேம்பெயின் பண்ணும்போது உடனே போர் நிற்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கேட்டாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது இந்திய அரசியலுக்கு உட்பட்டது கிடையாதப்பா, அது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்துக்கு மீடியேட்டராக யார் செயல்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. இந்த 3 ஃபேஸையும் இனிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அந்த ஹாஸ்டேஜின் ஸ்வாப்பிங்கில் ஃபேஸ் 1 முடிவடைகிறதுக்கு முன்னாடி எல்லா ஹாஸ்டேஜஸையும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ இங்கே உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு பதவியை நீங்கள், நான், தமிழ்நாடு அப்படிங்கிறது கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகம் இப்போது அமெரிக்காவுக்கு தான் கொடுத்துருக்கு. அமெரிக்கா சொல்படி தான் உலகம் கேட்டுட்ருக்கு. இது யார் அக்செப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், ஈவன் அது புட்டின் இல்லாட்டி ஜி ஜின்பிங் அவர்கள் இப்படின்னு சொல்கிற தலைவர்கள் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க, உலக வல்லரசாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே சில நேரங்களில் அமெரிக்காவினுடைய சொல்படி தான் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இந்தியா வலிமை இல்லாத நாடா, இல்லை புட்டின் அவர்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து வந்த ரஷ்யா வலிமை இல்லாத நாடா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வலிமை பொருந்திய நாடுகள் தான். இருக்கக்கூடிய உலக அரசியலில் முக்கியமாக இங்கே எல்லாரையுமே கட்டுப்படுத்துவது பணம். அந்த பணம் டாலர் வடிவில் இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய சொல்படி தான் நம்ம எல்லாருமே கேட்டாகணும். இந்த டாரிஃப் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ அமெரிக்கா சொல்லியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ட்ரேடு வாரை பற்றி அமெரிக்கா சொன்ன உடனே ஏன் உலகத்தில் எல்லா நாடுகளுமே பதறினாங்க?
எதுக்காக எல்லா நாடுகளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது? தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கும் அமெரிக்க அரசியலும் அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் காரணம் அவங்களுடைய ஃபெட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், இது எல்லாமே காரணமாக இருக்கிறதுக்கான அந்த தேவை என்ன? இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே உலகமயமாக்கல் பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய யுத்தம் நாளைக்கு வேற ஏதோ ஒரு நாட்டினுடைய யுத்தத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் இங்கே நம்ம குளோபலைசேஷன் செஞ்சிருக்கிறதுனால இந்தியாவில் நடக்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும், இதனால் உருவாகக்கூடிய பலவிதமான அதிருப்திகள் ப்ளஸ் பாசிட்டிவ் வைப்ஸ், இது இரண்டுமே உலகத்தில் பல சேஞ்சஸை உருவாக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஈவன் சீனாவினுடைய வெப்பன் மார்க்கெட்டை அது டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், இந்தியாவினுடைய வெப்பன் மார்க்கெட்டை அது பூம் பண்ணிடலாம், அமெரிக்காவினுடைய மீடியேட்டர் ரோல் அமெரிக்காவை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம், பாகிஸ்தானுக்கு IMF ஆன அந்த உறவை முறித்து விடலாம். இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த சீஸ்ஃபயர் உருவாகிறதுக்கு ஒரு காரணம், அது காரணம்னு சொல்லலை, தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 தியரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் முதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சரியாக பதிலடி கொடுத்தாங்க. இந்தியா பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய வெற்றி போலியானது அப்படிங்கிறதை காண்பிப்பதற்கான இந்த புகைப்படம் தான். தென் நவ் அப்படிங்கிற அந்த புகைப்படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஏர்பேசஸ் எப்படி அடி வாங்கியிருக்கு, சீனாவினுடைய JF-17 நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ISPRே ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய HQ-9 எப்படி ஒர்க் ஆகாமல் போச்சு, PL-15 எப்படி செயலிழந்து போனது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ச்சியான காணொலிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான ப்ரூஃப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லா நியூஸ் மீடியாலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முதல் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் ஒரு 4 ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் வந்தது அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அது 5.4 இருந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக 4லேருந்து 5.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுக்குள்ள ஒரே மாதிரியான நிலநடுக்கத்தை பாகிஸ்தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரே மாதிரியான நிலநடுக்கத்தை இயற்கையால் ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் செயற்கையாக ஏற்படுத்த முடியும். நிலநடுக்கம் அப்படிங்கிறது பூமி அதிர்தல். இந்த பூமி அதிர்தல் அப்படிங்கிறது இயற்கையாக உருவாகிறது வேற. செயற்கையாக எப்படி உருவாகும்? நாம் மிசைல் டெஸ்ட் ஏதாவது பண்ணணும்னா செயற்கையான பூமி அதிர்தல் அப்படிங்கிறது உருவாகும். அந்த பூமி அதிர்தல் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த ரிக்டர் அளவுகோல பதிவு செய்யப்படும். இதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்டர் பக்கமாக பாகிஸ்தான் ஒருவேளை நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தியரி வெளியாகுது. அதற்கு பலம் சேர்க்கும் விதமாக அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ரிக்டர் அளவுகோல பூமி அதிர்வு அப்படிங்கிறது 4 ரிக்டர் அளவுகோலாக இருக்குது. சரி, இந்த இடத்துக்கும் இப்போ இங்கே சீஸ்ஃபயர் உருவானதுக்கும் தியரி சொல்வதற்குமான லிங்க் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைக்குன்றுகள் கிரானா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் மதர் லோட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் அறியப்படுகிறது. மதர் லோட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பதுங்கு குழிகளும் அதே மாதிரி சுரங்கங்களும் இந்த இடத்துல இருக்கான். இந்த கிரானா ஹில்ஸ்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நீங்க பார்த்தீங்கன்னா அங்க முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் வெப்பன்ஸ் மேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாகிஸ்தானோடது இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பிளஸ் நீங்க அதை மேப்ல பார்க்கலாம். இதே கிரானா ஹில்ஸ்ல இருந்து அடுத்ததா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது தான் சர்கோதா ஏர்பேஸ். இந்த சர்கோதா ஏர்பேஸ் அப்படிங்கிறதுல தான் F-16 எல்லாம் வச்சிருக்காங்க பாகிஸ்தான். இந்த சர்கோதா ஏர்பேஸா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கிரானா ஹில்ஸ்ல ஏகப்பட்ட இடங்களில் நம்முடைய தாக்குதல் இருந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எதிராக நாம அடிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விக்கி சொல்கிற, நாம் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எதிராக நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அணுகுண்டுகள்லாம் வெடித்து செதறாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அப்படிலாம் அணுகுண்டு வெடித்து செதறாது. எப்போவுமே இந்த அணுகுண்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அதனுடைய மையப்பொருள் இல்லாட்டி கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கருப்பொருளை தனியாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. எப்போ அந்த அணுகுண்டுடன் அது இணைக்கப்படுகிறதோ அந்த நேரம் தான் இது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதோ எங்களுடைய வெப்பன் அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் கிரானா ஹில்ஸுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறோம். இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுது. காரணம், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு. அந்த நியூக்ளியர் அணுகுண்டுகளை இல்லாட்டி எப்படி ஏந்தி செல்வது? கண்டிப்பாக விமானங்கள் வழியாக தான். ஏகப்பட்ட விமான ஓடுதளங்கள் மீதான தாக்குதலை இந்தியா தொடர்ச்சியாக செய்து வராங்க. ஸோ விமான ஓடுதளங்களுக்குள் வந்து விடக்கூடிய வெப்பன்ஸ் இந்தியாட்ட இருக்கு. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தையும் இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஓடுதளங்கள் எல்லாமே அடிச்சிட்டாங்கன்னா இந்த அணு ஆயுதத்தை அவங்களால செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது
பாகிஸ்தான் பேனிக் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம். அமெரிக்கா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இது ஒரு நியூக்ளியர் வாரா மாறிடும். எனவே பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம சீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் தியரி. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ரகசியமாகத்தான் இருக்கும். ஜஸ்ட் அ தியரி மட்டும்தான். செகண்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக சீனாவுக்கு ரொம்பவே பாசிட்டிவான வைப். எப்படி சீனாவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால், இந்தியாவை அடிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உதவி செய்யக்கூடிய சீனாவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அடித்த மாதிரி ஆயிரும். இரண்டு நாடுகளும் ஒரு லாங் டேர்ம் போரில் ஈடுபடும் போது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஒட்டுமொத்தமாக சீனா அவங்க தான் அடுத்த வல்லரசு அப்படிங்கிறத அறிவிப்பதற்கான அந்த தினமும் வந்துவிடும். இது ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஒரு ரீசன் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்டுடனும் அவங்களுடைய ட்ரேடு நடத்த விரும்புகிறாங்க. ஈவன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ் சீஸ்ஃபயர் உருவாயிருச்சு, இரண்டு நாட்டிடமும் அதிகமாக ட்ரேடு நடத்த நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்படின்னா இரண்டு நாடுகளும் சண்டை போடுறது இதை சாக்கா வச்சு நாம் முன்னாடி போய் அதை முடிச்சு விட்டுட்டோம்னா இரண்டு நாடுகளுடையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் சீனாவை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். இது நம்முடைய எதிர்காலத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பார்வையாக இருக்கலாம். இதுக்கு மெயினாக நம்ம பலம் சேர்க்க விதமாக சில செய்திகளை பார்த்தோம்னா, சீனாவை டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. யார் மேலே என்ன பதிலடி கொடுத்துருந்தாலும் சீனா மேலே கொடுக்கக்கூடிய பதிலடி மாதிரி அமெரிக்கா வேறு யார் மேலேயும் அவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிட மாட்டாங்க. டாரிஃப்லேயே சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா 245% வரை டாரிஃபை உயர்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே சீனா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. சீனாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அமெரிக்காவை தள்ளிவிடும், உலக வல்லரசு பதவி அமெரிக்காவிடமிருந்து போய்விடும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனின் அடிப்படையில் தான். ஸோ இந்த 3 தியரி எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை விக்கி, இன்டர்நேஷ்னல் செய்தி ஊடகங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு எதிரான செய்திகள் பார்க்க முடியுதே. இந்தியா தோற்ற மாதிரியும் பாகிஸ்தான் ஜெயித்த மாதிரியுமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பல நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நிர்பந்தமே கிடையாது. எங்கேயோ இருந்த நாடு இன்னைக்கு 3வது இல்லாட்டி 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறி நிற்கிறார்கள். நாளைக்கு இப்படியே போயிடுச்சுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஒருவேளை ஒருத்தவங்க வளரும்போது பலரும் அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பாகிஸ்தானை பாராட்டி பேசுறதுனாலையோ தூற்றி பேசுறதுனாலையோ அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்தியாவை தூற்றி பேசினார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியாவினுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச செய்தி பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான் ஜெயித்த மாதிரியான செய்திகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதுலேயும் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்தியா தோற்றுவிட்டதா அப்படிங்கிறத இந்தியர்களாகிய நாம் தான் சொல்லணும். இந்தியா நம்மகிட்ட வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெய்லி அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளவு இழப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய அண்டை மாநிலங்கள் நமக்கு சொல்லும். அதுவும் எந்த மாநிலமாக இருந்தாலும், பஞ்சாபாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், நமக்கு கிடைக்காத செய்திகள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாவில் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க, அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க. அங்கே ஏதாவது ஒரு லாஸ்னா அதை கண்டிப்பாக அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொண்டு வராமல், அதை பூம் பண்ணாமல், இந்தியா முழுவதும் பேச வைக்காமல் இருப்பாங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளவான நெகட்டிவ் செய்திகள் இந்தியாவிலிருந்து வரவே இல்லையே. அப்படின்னா இந்தியா தோக்கலை. இந்தியா நல்ல பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த பதிலடியிலிருந்து மீள முடியாமல் பாகிஸ்தான் தவித்திருக்கிறது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவி கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் பேக்டோர் டீலிங் ஏதோ நடந்திருக்கு. சீனாவை ஒரே நேரத்தில் சாய்ப்பதற்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரே நேரத்தில் உறவுகளை வளர்ப்பதற்கும் அமெரிக்காவினுடைய திட்டமாக கூட இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே விட்டுருங்க. இந்திய அரசாங்கம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இதை பற்றியான அறிவிப்பை வெளியிடுவார்கள். சரி, போர் நிறுத்தம் வந்துருச்சு, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர இது ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம். இதை யார் வேணாலும் வயலேட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போதும் இருந்துட்டு இருக்கு. நம்முடைய விமானப்படை கொடுத்த ட்விஸ்ட்டுக்கான பதில் நமக்கு இன்னும் தெரியலை. அது தெரிய வரும்போது வேறொரு பதிவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களில் பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.